விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களின் ஆழமான ரகசியங்கள் குடும்பத்துல ஒரு அதிர்ச்சியையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி விட்டது என்று தான் கூற வேண்டும். இந்த விருச்சிகம் ராசிக்காரங்க இயல்பாகவே ரகசியங்களை மனதிற்குள் வைத்துக் கொள்ளும் குணம் கொண்ட ஒரு நபர்கள். எப்பொழுதுமே எது நடந்தாலும் அதை உங்களுக்கு மிகவும் வேண்டிய நபர்களிடம் மட்டுமே தான் போய் சொல்லுவீர்கள். உங்களிடம் தினசரி ஒரு நபர் பேசுகிறார் என்றால் அவரிடம் கூட நீங்க எதையுமே வெளிப்படையாக கூற மாட்டீங்க. உங்களுடைய மனதிற்கே தோன்ற வேண்டும், இந்த ஒரு நபர் நமக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வார் என்று. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஒன்னோ அல்லது இரண்டு நபர்களை மட்டும்தான் நீங்கள் சம்பாதித்து வைத்திருப்பீங்க. அந்த நபர்களிடம் மட்டும்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் முழுமைக்கும் கூறுவீங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த சில முக்கியமான விஷயங்கள் குடும்பத்தினருக்குள் தெரியாமல் நீண்ட காலம் மறைக்கப்பட்டிருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள என்ன நடக்கிறது என்று உங்களுடைய குடும்பத்தினரிடமும் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். வாழ்க்கை துணையிடம் கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. அந்த அளவுக்கு மறைமுகமாக வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் என்றால் இந்த விருச்சிகம் ராசி நபர்களாக மட்டுமே தான் எப்பொழுதுமே இருப்பீங்க. ஆனா ஒரு காலகட்டத்துல உண்மைகள் வெளிச்சத்திற்கு வந்த போது குடும்பத்துல இருந்த நம்பிக்கை அடித்தளமே குலைந்து போயிருக்கும். இவ்வளவு நாளாக இதை மறைத்து விட்டாயா என்ற கேள்வி உங்களுக்கு எதிராகவே அனைவரும் கேட்க ஆரம்பித்திருப்பார்கள். உங்களுடைய குழந்தைகளிலிருந்து உங்களுடைய மனைவி, உங்களுடைய வாழ்க்கை துணைவர் அனைவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கேட்க ஆரம்பித்திருப்பார்கள். சிலருக்கு பழைய காதல், பண விஷயம், சொத்து தொடர்பான தகவல்கள் அல்லது குடும்ப உறுப்பினர் பற்றிய மறைக்கப்பட்ட உண்மை வெளிவந்ததால் பெரிய ஒரு அதிர்ச்சியானது ஏற்பட்டு அது தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். ஆனால் இத்தனை நாட்கள் உங்கள் மீது வைத்திருந்த நம்பிக்கை இந்த ஒரே ஒரு நொடியில் இப்படி வம்பாகி விட்டது என்று அனைவருமே நினைத்து வருத்தப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் சில நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்திருக்கும். இந்த சம்பவங்கள் குடும்ப உறவுகளில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்தி அது இன்னும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். இது ஒரு பக்கம் நடந்து கொண்டு இருக்க, மற்றொரு பக்கம் கடன் சுமைகளும் உங்களுடைய வாழ்க்கையை கஷ்டத்திலும் தள்ளி கொண்டே இருந்திருக்கும். இந்த விருச்சிகம் ராசிக்கு 6ஆம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த இடத்தில் கிரகங்களின் பலவீனங்கள் ஏற்படும் பொழுது எதிர்பாராத சூழ்நிலைகளால் கடன் சுமை உங்களை அமுக்கி எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மற்றவங்களின் கஷ்டத்திற்காக நீங்கள் வாங்கிய கடனோ அல்லது தொழிலை மும்முரமாக நடத்த எடுத்த கடனோ உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் தள்ளி உங்களை அது மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி எடுத்து கொண்டே தான் இருக்கும். நாளை தந்துவிடு என்று சொல்லி ஏமாற்றியவர்களால் நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய உங்களின் பொருளாதாரம் சீரழிந்து உங்களுடைய வாழ்க்கையில அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்திருக்கும். கடன்காரர்களின் நெருக்கடியும் அவங்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் உங்களின் தூக்கத்தை கெடுத்து உங்களை அந்த ஒரு ஊரிலேயோ அந்த ஒரு வீட்டிலோ இருக்க விடாமல் தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். யாரோ பிழை செய்ய நான் ஏன் இந்த அவமானத்தை சுமக்க வேண்டும் என்று நீங்கள் கலங்கிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பல உண்டு. கடன் சுமை உங்களை பண ரீதியாக பாதித்ததை விட உங்களின் கௌரவத்தையும் சமுதாயத்தில் அசைத்து பார்த்ததுதான் ஆக பெரும் ஒரு துயரமாகவே உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். எனவே இந்த கடன் சுமையால் நீங்கள் சம்பாதித்த உறவுகளும் நீங்கள் சம்பாதித்த சில நல்ல பெயரும் இந்த ஒரே ஒரு நேரத்தில் நிச்சயமாக கெட்டு போய்விடும். உங்களின் தனிமையை தேர்ந்தெடுக்க வைத்த அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. மனிதர்களின் சுயரூபத்தையும் துரோகங்களையும் கண்டு நொந்து போன நீங்கள் ஒரு கட்டத்தில் மனிதர்களை வேண்டாம் என்று தனிமையை தேர்ந்தெடுக்க தொடங்கிய நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ராசிக்கு 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம் வலுவடையும் பொழுது இந்த தனிமை உணர்வு உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். யாரிடம் பழகினாலும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. முகத்திற்கு நேரே சிரித்து பேசிவிட்டு பின்னால் குளிப்பறிக்கிறார்கள் என்ற கசப்பான அனுபவங்கள் உங்களை ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொள்ள வைத்திருக்கும். விசேஷங்களுக்கும் கூட்டங்களுக்கும் செல்வதை தவிர்த்து இருண்ட அறைக்குள் அல்லது அமைதியான இடங்களில் தனிமையை நாடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில வேதனைகளும் சில வழிகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும்.
நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீண்ட நாள் ரகசியமான வேதனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களின் வாழ்க்கையில மற்றவங்கள் அறியாத பல மனக்காயங்களும் உள்ளுக்குள்ள புதைத்து வைத்த வேதனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பல ஆண்டுகளாக யாரிடமும் பகிர முடியாமல் மனதில் சுமையாக வைத்திருந்த சில சம்பவங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிட்டது. அந்த ஒரு காலத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் இருக்கும். உங்களை வருத்திய நினைவுகள் மெதுவாக விலகிவிடும். ஒரு காலத்தில் தூக்கமின்றி தவிக்க வைத்த பிரச்சனைகள் இனிமே உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாமல் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்த ஒரு எல்லாமே இப்பொழுது சரியாக ஆரம்பிக்கும். மனதிற்குள் மறைத்து வைத்த கண்ணீருக்கும் சொல்ல முடியாத வழிகளுக்கும் ஒரு விடையானது கிடைத்துவிடும். இந்த காலம் உங்களுக்கு உள்மன சுதந்திரத்தையும் புதிய நம்பிக்கையும் தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாகவே இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். வீடு மற்றும் சொத்துக்கான ஒரு யோகங்கள் உங்களுக்கு இப்பொழுது தானாகவே தேடி வரும். பூமிக்காரகன் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு 4ஆம் வீடாகிய பூமிஸ்தானம் வலுவடைவதால் சொந்த வீடு மனை அல்லது பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய மாபெரும் யோகங்கள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. சொத்து வழக்குகளால் நீதிமன்ற படிகளில் ஏறி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் அல்லது சுமூகமான பஞ்சாயத்து மூலம் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கைக்கு வந்து எல்லாமே சரியானதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் புதிய நிலம் வாங்குவது அல்லது சொந்த வீடு கட்டி குடிபுகும் உங்களின் நீண்ட கால கனவு இந்த ஒரு காலகட்டத்தில் நனவானதாக மாறிவிடும். சொத்து சேர்க்கை உங்களின் கௌரவத்தை சமுதாயத்தில் தலை நிமிர செய்யும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக மாறக்கூடிய ஒரு நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறக்க ஆரம்பித்து விட்டது. மன வலிமை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கும். மனக்காரகன் சந்திரனும் உங்களின் லக்ன அதிபதியும் சுப பலம் பெறுவதால் கடந்த கால அவமானங்களால் உடைந்து போயிருந்த உங்களின் மனம் இப்போது இரும்பை போல பலமடைய போகிறது. மனிதர்களின் பேச்சுக்களும் துரோகங்களும் நம்மை காயப்படுத்துகிறது என்று நீங்கள் உள்ளூர் புழுங்கிய காலங்கள் முடிந்து எதையும் தாங்கும் மாபெரும் மன வலிமை உங்களுக்குள்ள பிறக்கும். கவலைகளாலும் பயத்தாலும் நெஞ்சு படப்படப்புடன் வாழ்ந்த நீங்கள் இனிமே தெளிவான மற்றும் தீர்க்கமான முடிவுகளை எடுக்க தொடங்கி விடுவீங்க. பழைய கசப்பான நினைவுகள் உங்களை அழிப்பதை நிறுத்தி உங்களுடைய மனதை விட்டு நிரந்தரமாக நீங்கும். அந்த அளவுக்கு எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய காலங்களும் இனிமே உங்க வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக வந்துவிடும். வருதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். 6ஆம் வீடு என்பது ருண ரோக சத்ருஸ்தானம். இந்த இடத்தில் கிரகங்களின் பலவீனங்கள் ஏற்படும் பொழுது எதிர்பாராத சூழ்நிலைகளால் கடன் சுமை உங்களை அமுக்கி எடுத்துக்கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். மற்றவங்களின் கஷ்டத்திற்காக நீங்கள் வாங்கிய கடனோ அல்லது தொழிலை மும்முரமாக நடத்த எடுத்த கடனோ உங்களை ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள் தள்ளி உங்களை அது மென்மேலும் கவலைகளுக்கும் கஷ்டங்களுக்கும் ஆழ்த்தி எடுத்து கொண்டே தான் இருக்கும். நாளை தந்துவிடுகிறேன் என்று சொல்லி ஏமாற்றியவர்களால் நீங்கள் வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டிய உங்களின் பொருளாதாரம் சீரழிந்து உங்களுடைய வாழ்க்கையில அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் தேடி கொடுத்திருக்கும். கடன்காரர்களின் நெருக்கடியும் அவங்களின் அவமரியாதையான பேச்சுக்களும் உங்களின் தூக்கத்தை கெடுத்து உங்களை அந்த ஒரு ஊரிலேயோ அந்த ஒரு வீட்டிலோ இருக்க விடாமல் தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். யாரோ பிழை செய்ய நான் ஏன் இந்த அவமானத்தை சுமக்க வேண்டும் என்று நீங்கள் கலங்கிய நாட்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள பல உண்டு. கடன் சுமை உங்களை பண ரீதியாக பாதித்ததை விட உங்களின் கௌரவத்தையும் சமுதாயத்தில் அசைத்து பார்த்ததுதான் ஆக பெரும் ஒரு துயரமாகவே உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பித்திருக்கும். எனவே இந்த கடன் சுமையால் நீங்கள் சம்பாதித்த உறவுகளும் நீங்கள் சம்பாதித்த சில நல்ல பெயரும் இந்த ஒரே ஒரு நேரத்தில் நிச்சயமாக கெட்டு போய்விடும்.
உங்களின் தனிமையை தேர்ந்தெடுக்க வைத்த அனுபவங்கள் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள உண்டு. மனிதர்களின் சுயரூபத்தையும் துரோகங்களையும் கண்டு நொந்து போன நீங்கள் ஒரு கட்டத்தில் மனிதர்களை வேண்டாம் என்று தனிமையை தேர்ந்தெடுக்க தொடங்கிய நபர்களும் நீங்களாகத்தான் உங்க வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. ராசிக்கு 12ஆம் வீடாகிய விரயஸ்தானம் மற்றும் மோட்சஸ்தானம் வலுவடையும் பொழுது இந்த தனிமை உணர்வு உங்க வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். யாரிடம் பழகினாலும் ஏமாற்றமே மிஞ்சுகிறது. முகத்திற்கு நேரே சிரித்து பேசிவிட்டு பின்னால் குழிப்பறிக்கிறார்கள் என்ற கசப்பான அனுபவங்கள் உங்களை ஒரு கூட்டுக்குள் சுருக்கி கொள்ள வைத்திருக்கும். விசேஷங்களுக்கும் கூட்டங்களுக்கும் செல்வதை தவிர்த்து இருண்ட அறைக்குள் அல்லது அமைதியான இடங்களில் தனிமையை நாடிய ஒரு நபர்களும் நீங்களாகவே உங்க வாழ்க்கைக்குள்ள மாறியிருப்பீங்க. அந்த அளவுக்கு சில வேதனைகளும் சில வழிகளும் இன்னும் உங்க வாழ்க்கைக்குள்ள நடந்து கொண்டுமே தான் இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்க வாழ்க்கைக்குள்ள சரியாக பொருந்துகிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீண்ட நாள் ரகசியமான வேதனைகள் இப்பொழுது முடிவுக்கு வந்து எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறக்கூடிய நேரங்களும் காலங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த விருச்சிக ராசிக்காரங்களின் வாழ்க்கையில மற்றவங்கள் அறியாத பல மனக்காயங்களும் உள்ளுக்குள்ள புதைத்து வைத்த வேதனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். பல ஆண்டுகளாக யாரிடமும் பகிர முடியாமல் மனதில் சுமையாக வைத்திருந்த சில சம்பவங்கள் இப்பொழுது முடிவுக்கு வரக்கூடிய காலங்கள் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகிவிட்டது. அந்த ஒரு காலத்தினால் உங்க வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் ஏற்பட்டு தேவையில்லாத பிரச்சனைகளும் உங்க வாழ்க்கைக்குள்ள உருவாகி கொண்டே தான் இருக்கும். உங்களை வருத்திய நினைவுகள் மெதுவாக விலகிவிடும். ஒரு காலத்தில் தூக்கமின்றி தவிக்க வைத்த பிரச்சனைகள் இனிமே உங்க வாழ்க்கையை கட்டுப்படுத்த முடியாமல் அது தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் உங்களுக்குள்ள தேடி கொடுத்த ஒரு எல்லாமே இப்பொழுது சரியாக ஆரம்பிக்கும். மனதிற்குள் மறைத்து வைத்த கண்ணீருக்கும் சொல்ல முடியாத வழிகளுக்கும் ஒரு விடையானது கிடைத்துவிடும். இந்த காலம் உங்களுக்கு உள்மன சுதந்திரத்தையும் புதிய நம்பிக்கையும் தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு காலமாகவே இனி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமாக இருக்கும். வீடு மற்றும் சொத்துக்கான ஒரு யோகங்கள் உங்களுக்கு இப்பொழுது தானாகவே தேடி வரும். பூமிக்காரகன் செவ்வாயை ராசிநாதனாக கொண்ட உங்களுக்கு 4ஆம் வீடாகிய பூமிஸ்தானம் வலுவடைவதால் சொந்த வீடு மனை அல்லது பூர்வீக சொத்துக்கள் வாங்கக்கூடிய மாபெரும் யோகங்கள் இப்பொழுது உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. சொத்து வழக்குகளால் நீதிமன்ற படிகளில் ஏறி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளான உங்களுக்கு தீர்ப்பு உங்களுக்கு சாதகமாக வரும் அல்லது சுமூகமான பஞ்சாயத்து மூலம் பூர்வீக சொத்தில் உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கைக்கு வந்து எல்லாமே சரியானதாக மாறக்கூடிய காலங்களும் நேரங்களும் உங்க வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது பிறந்துவிடும். அந்த காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தில் புதிய நிலம் வாங்குவது அல்லது சொந்த வீடு கட்டி குடிபுகும் உங்களின் நீண்ட கால கனவு இந்த ஒரு காலகட்டத்தில் நனவான